வாட் ஹேப்பன் டூட்? டியூட், hey டியூட், ஊருக்கு போறேன்னு சொன்னா இப்படி குப்புறப்படுத்திட்டு பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு? காலங்கத்துல உயிர் வாங்காத போடா. என்னாச்சு டியூட்? ஏதாவது கனவு கண்டு அதுல விழுந்துட்டியா? கனவுல இல்ல சிட்டி, லவ்ல விழுந்துட்டேனா. காதலா? யூ மீன் லவ்? ஆமா சிட்டி, நைட் ஒரு பொண்ணை பார்த்தேன். இல்ல ஒரு ஏஞ்சலை பார்த்தேன். எங்க பார்த்த? இங்கதான். இங்கயா? என்ன பண்ணுச்சு? வந்து பாட்டு பாடிச்சா? ஆமா சிட்டி, உனக்கு எப்படி தெரியும்? சில்லி டியூட், நீ பார்த்தது ஏஞ்சல் இல்ல, அது டேஞ்சர். அது பேரு ஸ்வப்னா. சொப்னா? ஸ்வப்னா, அவ்வளவுதான். ஸ்வப்னா சுரமஞ்சரி கிடையாது. அந்த பைத்தியம் பத்தி எனக்கு எதுக்கு? உன் பைத்தியம் சொப்னாவை விட இந்த ஏஞ்சல் சொப்னா ரொம்ப டேஞ்சர். இதே பில்டிங்ல 3rd ஃப்ளோர்ல இருக்கு. அதை பிடிச்சா எல்லா மேட்டரும் தெரிஞ்சிடும். அதுக்கு பெரிய மல்டி டேலண்டட் நினப்பு. என்னமோ கதை எழுதுமா, பாட்டு பாடுமா, அப்புறம் டான்ஸ் ஆடுமா, கொஞ்சம் விட்டா சினிமாவில் ஹீரோயினா நடிக்கிறேன்னு கூட சொல்லும். அது பெரிய பப்ளிசிட்டி ப்ரோ. அதை நீ லவ் பண்ணுறதும் இந்த பில்டிங்ல இருந்து தலைகளாக குதிக்கிறதும் ஒன்னே தான். என்ன சிட்டி, இன்ட்ரோடக்ஷன் இவ்வளவு இரிட்டேட்டிங்கா சொல்லிட்டு இருக்க? நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஷீ இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ரொம்ப கஷ்டம், வேலைக்காகாது. லைஃப்ல பெரிய இடத்துக்கு வரணும்னா இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வரணும் சிட்டி. ஜஸ்ட் வாட்ச் த கேம். ஐயோ, வாட் அ ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் திஸ் ஸ்வப்னா? வந்த பாட்டு பாடின, என் ஆளை கவுத்துட்ட. அவன் ஏதோ ஜஸ்ட் வாட்ச் த கேம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இந்த லவ் கேமுக்காக நான் என்னெல்லாம் கஷ்டப்பட போறேனோ கடவுளே. ஹேய் டியூட், எங்க மேரேஜுக்கா? இல்ல, காலேஜுக்கு. எந்த காலேஜுக்கு? ஓ, ஸ்வப்னாவோட காலேஜுக்கா? யா. என்ன ஒரு கேவலமான காஸ்டியூம். இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டாதான் அவளை அட்ராக்ட் பண்ண முடியும் சிட்டி. இல்லனா கிக் எப்படி வரும் சொல்லு? ஓ கூல் டியூட், சூப்பர் சூப்பர் நைஸ். அட்மிஷன் எப்போ காலேஜில்? ஆமால. இப்போ எப்படி சிட்டி? நாட் பாசிபிள். ஏய் கூல் ப்ரோ, அந்த பிரின்சிபல் எனக்கு நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் நான் கூட முன்னாடி அந்த காலேஜில் தான் படித்தேன். அப்படியா? நீ கூலாக காலேஜுக்கு போ. அங்கே உள்ள என்னோட கசின் வேலை பார்க்குறான். அவனுக்கு பேடிஎம்ல ஒரு 500 ரூபா போட்டா அட்மிஷன் கன்ஃபார்ம்டு டியூட். தேங்க்ஸ் சிட்டி. கோ. ஓகே. ஹலோ, நான் தான்டா பேசுகிறேன். டேய், எங்கடா இருக்க? நான் எங்க இருந்த உனக்கு என்னடா? நீ எங்க இருக்க? நான் காலேஜில் இருக்கேன். என் ஃப்ரெண்டு கௌதம்னு ஒருத்தன் வருவான். அவனுக்கு காலேஜில் அட்மிஷன் போட்டு விட்டுரு. 500 பேடிஎம்ல போட்டுருவான். சரி பண்றேன். கூல் டியூட். என்ன வாலிபால் விளையாடலாம்? ஏய், இது ஃபுட்பால்ரா. எப்பயோ ஆடினதுரா. எனக்காக ஒரு முறை விளையாடுங்கண்ணா. நான் கூட உனக்கு அதுதான் சொல்றேன். நான் சொல்றத கேளேண்டி. வேணாவா? பேபி, உன் பேர் என்ன? பாவனி சார். பாவனி. எனக்கு அர்ஜென்ட்டா சுச்சு வருது. வந்து அந்த என் ஜிப்பை திறந்து விடுமா சார்? ப்ளீஸ் சார். என்ன பயமா இல்ல வெக்கமா இருக்கா? சார் ப்ளீஸ் சார். அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுமா. வந்து ஓபன் பண்ணி விடு ஜிப்ப. சார் ப்ளீஸ். கம் ஆன் பேபி. சார் சீக்கிரம் பேபி. பால் பால். பிரின்சிபல் சார், ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. சீக்கிரமா ஓடுங்கடா. வேகமா ஓடு. சீக்கிரம் ஓடு. கிளாஸ் அந்த பக்கம். நில்லுடா. எல்லாரும் கிளாஸ்க்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா வெளில போற? அர்ஜென்ட் சார், விடுங்க சார். அர்ஜென்டா? அப்படி என்னடா அர்ஜென்ட்? ஆக்சிடென்ட் பண்ணியா என்ன? விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க சார். விளையாட்டா? என்னடா விளையாட்டு? கபடி 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 விளையாடலாமா? ஒரு வேலை பண்ணலாம். திருடம் போலீஸ் விளையாடலாமா? நீ திருடே, நான் போலீஸ். சார் பாத்ரூம் அர்ஜென்ட்டா வருது சார். விளையாட்டு இல்ல சார். ஏய் நில்றா ராஸ்கல். வாடா. கிளாஸ் என்ன இவ்வளோ ஒஸ்டா இருக்கு? உனக்காக தான் 5 நிமிஷத்துல 6 பேக் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன வேணும்? கேக்கா, ஐஸ்கிரீமா, பிஸ்கட்? ஏய் சும்மா இரு. ஏய் பட. டேய் தள்ளி போய் உட்கார்ற. யார்? டேய் சிவா.
நம்ம பையன்தான். ஹாய். ஆனா கொஞ்சம் கெட்டவன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. குட் மார்னிங் மேம். Sit down. Hi students. ஹாய். நான் உங்க புது இங்கிலீஷ் டீச்சர் மாதுரி. அங்க பாருடா. ஆ? ம். Okay students, see you all in next class. I'm so sorry, please. என்னடா இது ராகம்? ராகம் இல்லை சார். ராகம் இல்லைன்னா துரோகமா? காலேஜுக்கு வந்த முத நாளே இந்த மாதிரி நாட்டியக்காரங்க ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா படிக்கிறதுக்கு வழியை பாரு. ஓகே சரிங்க சார். சரிங்க சார்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே யூட்டர்ன் போட்டுட்டு எக்ஸாம் வேற வருது, படிச்சு முன்னேறதுக்கு வழியை பாரு போ. ம். இந்த மாதிரி பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன்னா அட்ரஸ் இல்லாம போயிருவ. சி இவன் அட்வைஸ் தான் கேட்குற நிலைமை வந்துடுச்சு. ஹேய் டூட், ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி இருந்துச்சு? பியா என்ன காலேஜ் சிட்டி? ஏன் அந்த காலேஜ் அப்படி இருக்கு? ஏன் நல்லா இல்லையா? நல்லாவே இல்லை. அதெல்லாம் ஒரு காலேஜா? ஏதோ கிண்டர் கார்டன் மாதிரி இருக்கு. அந்த காலேஜ்ல கிளாஸ் எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, ரேகிங் என்ன, அந்த பிரின்சிபல் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் இன்னும் திருந்தவே இல்லையா? அது ஏதோ மொக்க மால் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. அந்த காலேஜ் எது நல்லா இருக்குன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டு ஒரு லேடி லெக்சர் வராங்களே அது மட்டும் தான் நல்லா இருக்கு. ஓ, நீ கூட சைட் அடிப்பியா? அவங்கள போய் எப்படி பார்க்காம இருக்க முடியும்? ஷீ லுக்ஸ் பியூட்டிஃபுல்டா. யா, யா, சொல்றேன்ல. ஆனா என் கண்ணு மூக்கு ஹார்ட் எல்லாம் என் சொப்னாக்கு மட்டும்தான். என்ன பண்ணிட்டு இருக்காளோ என் சொப்னா. அது ஒரு லூசு. எங்கேயாவது பாட்டு பாடி பைத்தியம் மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்க போகுது. ம். ஐ மீன் மல்டி டேலண்ட்னு சொல்றேன் ப்ரோ. நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ம்.
காணோம். ஐயோ ஏய் எங்க போற? அக்கா, நாளைக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பர்த்டே. அதனால நைட்டு 12 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்னதாக செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கோம்க்கா. ஸோ ப்ளீஸ். டாடிக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு உனக்கு தெரியுமா? ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தால் எதையுமே சாதிக்க முடியாதுக்கா. ஏதோ பெரிய யுத்தத்துக்கு போற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. சரி, நான் பேசுறத விடு. இப்போ நீ சொல்லு, எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? ஜாக்கிரதையா போ. ஏதாவது பிரச்சனை வந்தது அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ அக்கா, நான் வந்துட்டேன். டோர் ஓபன் பண்ணு. சரி வரேன். ஏய் என்னடி இது? ஆடிட்டே வர. விழுந்துடாத. இந்த ராத்திரில எங்க என்ன பண்றீங்க? ராத்திரினா இங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா டாடி? அது ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப வேர்த்துச்சு, அதனால தான் மொட்டை மாடியில் போய் காற்று வாங்கலான்னு அப்படியே இந்த பக்கமாக வந்தோம். ஆமாப்பா, வெயிலுக்கு எனக்கும் ரொம்ப தாகமா இருக்கு. ஏய் பார்த்து பார்த்து, நைட்டு இவ்வளவு தண்ணி குடிச்சிட்டு படுக்காத, உடம்புக்கு நல்லது இல்ல. வாட்டர்ல எதுவும் கலக்கவே இல்லைப்பா, மொத்தமா ஸ்ப்ரைட் தான் கலக்கணும். அவ என்ன பேசுறா எனக்கு ஒன்றும் புரியலையே. அக்கா, இப்ப கூட உங்களுக்கு புரியல? அது மொட்டை மாடியில் போய் காற்று வாங்கினதுனால அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. நீங்கள் போய் படுங்கப்பா, நான் இவளை பார்த்துக்கிறேன். ஆமா டாடி, மொத்தமா அக்காவே பார்த்துக்கும். பைத்தியம் மாதிரி பேசாத. நீ வா. நான் வரல அக்கா. பாரு, அவ பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா, அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. நீ வா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாடி? இப்படி லூசு மாதிரி பண்ற? இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்த அப்பா கையாலே 2 பேரும் அடி வாங்கியிருப்போம். என்னடி போய் பண்ணிட்டு வந்திருக்க? 3 பெக்கு சாப்பிட்டேன்க்கா. ஐம் ரியலி சாரி அக்கா, இனிமே எப்பயும் குடிக்க மாட்டேன். ஐ லவ் யூ அக்கா. இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஹாய். டே மச்சான், இங்க வந்து உட்காரு. நான் பாத்துக்கிறேன், நீ வெயிட் பண்ணு. ஐயா. குட் மார்னிங். மார்னிங் மேம். மார்னிங் மேம். மேம், எவ்வளோ அழகா அழிக்கிறாங்க எக்ஸ்கியூஸ் மீ, சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் இல்ல. நிறுத்துங்க. எதுக்குடா இந்த மாதிரி கரடு கூட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒன்றும் கரடி இல்லை, நீ தான். கிளாஸ் மட்டும்தான் இல்ல, காலேஜ் இருக்கு. இன்னைக்கு நம்ம காலேஜை க்ளீன் பண்ணணும், அதனால வெளியில வந்து க்ளீன் பண்ணுங்க. வாங்க. க்ளீன் பண்ணுமா? அட போங்கடா டே. ஏய் ஏய், வாடா. நான் வரலடா டே. எந்திரிடா, வாடா போ. பிளாக் காஃபி. நமக்கு உடல் ரொம்ப தெம்பா அழகா ஆரோக்கியமா இருக்கணும்னா பிளாக் காஃபி குடிக்கணும். அதை நான் நேற்று டிவி ஆடில் பார்த்தேன்ப்பா. அப்படியே சமாச்சாரம். நம்ம காலேஜ்ல ஹேண்ட்ஸமா இருக்கவங்கலாம் பிளாக் காஃபி குடிக்கிறாங்களாம். இந்த தரித்திரங்களெல்லாம் காலேஜ்லேருந்து விரட்டி அனுப்பணும். உங்கள் எல்லாரையும் லேப் எக்ஸாமில் ஃபெயில் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வாங்க முடியாமல் காலேஜ் காம்பவுண்டோட தாண்ட விடாத மாதிரி பண்ணுறேன். என்ன கேண்டீன்ல இருந்து அரட்டை அடிக்கிறீங்க? வெளியில போய் காலேஜ் கேம்பஸை க்ளீன் பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. அரட்டை அடிக்கிறேன்னே வர்றது. என்ன நாராயணன் சார், கலர் ஆகுறதுக்காக பிளாக் காபி குடிக்கிறீங்களா? இல்லை, ஆமாம் சார். சீக்கிரமா வாங்க, காலேஜ் கேம்பஸை நாமளும் போய் க்ளீன் பண்ணணும். சரி சார். வாயா. டேய், பாக்குறாளா பாரு. ஆமாண்டா பார்க்குறா. இங்கேயே பார்த்துட்டு இருக்காளா? இங்கே தான்டா பார்த்துக்கிட்டு இருக்கா. திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காளா? ஆமாண்டா, திரும்ப திரும்ப இங்கே தான் பார்க்குறா. எங்க? என்னதான் பார்க்குறா. டேய், நான் அந்த பொண்ணு சொல்ல, ஏன் ஆளை சொன்னேன். டேய், நான் ஏழை பார்த்துட்டு இருந்தேன்டா, உனக்கு என்னடா வந்துச்சு? போடா. சும்மா வந்துட்டு.
எந்த பொண்ணுடா? சொன்னலடா அந்த பொண்ணு சார். 2 பேரும் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். நோ சார். ஒரு நிமிஷம் இருங்க, உங்க 2 பேர்த்தையும் என்ன பண்றேன்னு பாரு, அப்ப தெரியும். குடியா? டேய் ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துறா ப்ளீஸ்டா. அங்கிட்டு திரும்பு. அந்த பக்கமா சார்? அங்கிட்டு திரும்புடா. டேய் இப்ப புடுங்குங்கடா செடிய. சொல்ற வேலையை விட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது? டேய் ஐயா எதுவுமே தெரியலையே. டேய் மச்சான், அவன் தான் போயிட்டானே. எங்கடா இருக்க? டேய் போயிட்டானே. டேய் டேய் அம்மா ஐயோ அம்மா. கீதா, கீதா சொல்றது கேளு, அங்க போகாத. சொல்றது கேளு கீதா. வேணாம் கீதா, சொல்றது கேளு, அங்க போனா செத்து போயிடுவே. கீதா, கீதா வேணாம் கீதா, கீதா வேணாம், அங்க போகாத. கீதா சொல்றது கேளு. என்னாச்சு டூட்? அந்த ஆளு கீதாவை கொலை பண்ணிட்டா சிட்டி பாபு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்ணலாம் சிட்டி பாபு? நீ போய் அந்த பொண்ணை காப்பாத்து. என்ன ஆச்சு சிட்டி பாபு? உனக்கு கூட கவலையா இருக்கா? நாளைக்கு எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இதுக்கு முன்னாடி என் கூட ரவி அண்ணன் தான் இருந்தாரு. அவரே இப்படித்தான் எனக்கு வேலை இருக்கும்போது இந்த மாதிரி தூக்கத்துல எழுப்பி விட்டுருவாரு. எதுக்குடா உங்க அளவுக்காக ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? சரி நீ கனவு கண்டுட்டு ஜாலியா இங்கே படு, நான் போய் மேல படுக்கிறேன். இல்லடா, நீ எங்க தூங்கு, நான் மேல தூங்கு. அந்த கதை எனக்கு ராத்திரி கூட ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. நானே கண்டிப்பா ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணி ஆகணும். அர்ஜென்ட்டா கீதாவை போய் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் வர மாட்டேங்குது. நாம இதை விட நல்லா எழுதணும். கீதா, கௌதம், அந்த காதலை பத்தி எழுதணும். இது எப்படி இருக்கும்? இது இல்ல. ஒண்ணு பண்ணலாம். கீதா இடத்துல சொப்னா வச்சா எஸ், இது 100% கரெக்டா வரும். லவ் பை லவர் இன்டு லைஃப் ஈக்குவல் டு ஒரு அற்புதமான லவ் ஸ்டோரி. லவ் பை லவர் இன்டு லைஃப் அப்படின்னா? லவ்னா சயின்ஸு, லவர்னா ஹார்ட்டு, லைஃப்னா கிஃப்ட்டு. இந்த உலகத்துல காதலை மிஞ்சிய சயின்ஸே கிடையாது. காதலிச்சவங்களுக்கு பாட்டே இல்லை. காதல்னா என்ன? இது அதுன்னு சொல்ற மாதிரி காதலை சொல்ல முடியாது. காதல் ஒரு அற்புதம். டெல் மீ ஒன் திங். இந்த பிரபஞ்சத்துல உண்மையான லவ் ஸ்டோரினா அது யாரோடதா இருக்கும்? இஷ்டப்பட்டு காதலிக்கிறவங்க அந்த காதலுக்காக உயிரே கொடுக்குறவங்க தான். அதுதான் உண்மையான காதல். அம்மாவை லவ் பண்றது ட்ரூவா காதலிச்சாங்கன்னா அவங்கள எதுவுமே பண்ண முடியாது.